பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது. திருநெல்வேலி பாபநாசம் காரையார் செல்லும் பாதையில் அகத்தியர் அருவிக்கு செல்லும் சாலை குண்டுகுழியாக உள்ளது குறித்து புகைப்படத்துடன் உரிய அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டது. மனு மீது நடவடிக்கை இல்லாததால் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு எண் WPMD நம்பர் 22-387/2020 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மாண்புமிகு நீதிபதிகள் R. சுப்பிரமணியன், திருமதி L. விக்டோரியா கௌரி நீதிபதிகள் அமர்வில் ஆவணங்களை ஆய்வு செய்துவிட்டு வனத்துறைக்கு செமடோஸ் வெட்டினார். மாண்புமிகு நீதிபதி R. சுப்பிரமணியன் அவர்கள், இவரின் செயல் மிகவும் பாராட்டுக்குரியது. சாலையை சரி செய்யும் வரை பொதுமக்களிடம் வசூல் செய்வதை தடை செய்ய நேரிடும் என கடும் எச்சரிக்கை செய்தனர். வனத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள். ஆர்டர் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பின் 29/10/2024 மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் அமர்வில் விசாரணையின் போதும் வனத்துறைக்கு செமடோஸ் விட்டார். மாண்புமிகு நீதிபதி தலைமை நீதிபதி அவர்கள், இவர்களின் செயல் மிகவும் பாராட்டுக்குரியது. 4 வாரத்தில் சரி செய்து போட்டோவுடன் சர்ச்சஸ் ரிப்போர்ட் தாக்கல் செய்ய வேண்டும் என ஆணையிட்டனர். நகல் இணைக்கப்பட்டுள்ளது. பின் 27/1/2025 மாண்புமிகு நீதிபதி திரு MS ரமேஷ் அமர்வில் வழக்கு விசாரணையின் போதும் 3 மாதம் எசன்ஸ் கேட்டு வாங்கியது வனத்துறை. ஆர்டர் நகல் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரும் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் மீது சிறிதும் அக்கறை இல்லாமல் செயல்பட்டு வந்ததால் நீதிமன்ற அவமதிப்பு அறிவிப்பும் பின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 109/2026 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் மீது சிறிதும் அக்கறை இல்லாமல் இன்று வரை அந்த குண்டுகுழி சாலையை சரி செய்யாமல் சுற்றுலா பயணிகளை தொல்லை செய்து வருவது மிகவும் மனசாட்சி இல்லாத செயலாக இருந்து வருகிறது. மீண்டும் எசன்ஸ் கேட்டு வாங்கியுள்ளனர். நீதிமன்ற ஆணை கிடைக்கப்பட்டவுடன் மக்களின் பிறகு பின்னர் இத்துடன் இணைக்கப்படும். இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் அனைத்தையும் பொதுமக்கள் பார்வைக்காக இணைக்கப்பட்டுள்ளது. இவைகளை டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். என்றும் மக்கள் நலனில்.